ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 730வது நாமாவளியாக ஓம் ரத்னாங்கத தராய நமாகம். முருகப்பெருமான் அந்த நாமாவளி ரத்தினங்களால் செய்யப்பட்ட அங்கதம் என்ற ஆபரணம் அணிந்திருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவனுடைய ரூபம் அவ்வளவு அழகானது. அந்த அழகான திருமேனியில் இறைவனுக்கு ஒவ்வொரு அங்கத்திலையும் ஒவ்வொரு ரத்னங்களாலான ஆபரணங்கள் எல்லாம் இருக்கும். முருகனுடைய திருப்புகழில் பார்த்தோம் இல்லையா, அதாவது எழுதறி ஆறுமுகமுடைய அந்த பரம்பொருள் அணிநுதலும் வைரமிடை இட்டு சமைந்த செஞ்சொட்டி கலன்களும் துங்க நீள் பன்னீரு கருணை விழி மலரும் இலகு 14 குழையும் ரத்ன குதம்பையும் பத்ம கரங்களும் செம்பொன் நூலும் அப்படின்னு அவருடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் ஒவ்வொரு விதமான ஆபரணங்கள் போட்டுருப்பார். இந்த ஆபரணங்களில் இந்த ஆபரணம் எங்கே போட்டுக்கிறது அப்படின்னா, இப்போ தண்டை இதெல்லாம் நம்ம காலில் போட்டுப்போம். அது மாதிரி இது அங்கதம்னு சொல்லக்கூடிய இந்த ஆபரணத்தை எங்கே போட்டுக்கிறதுனா, முழங்கைக்கும் தோல் பட்டை இருக்கு இல்லையா, அதுக்கும் நடுவில் போட்டுப்பா. முருகப்பெருமானுடைய விக்கிரகங்களில் பார்த்தாலும் அந்த இடத்துல ஒரு ஆபரணத்தை சூடின்னு இருப்பார். அதுக்கு பேர் தான் அங்கதம்னு பேர். இந்த உடம்பில் ஒவ்வொரு அங்கத்தில் போடக்கூடிய ஒவ்வொரு ஆபரணத்துக்கும் காரியம் இருக்குது. ஏதோ அழகுக்காக போட்டுக்கிறது கிடையாது. நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அது பெண்களுக்கு இப்போ மெட்டி அணியணும் அப்படின்னா ஆளுக்கு கல்யாணம் ஆகியிருக்கணும். ஆணுக்கு மிஞ்சுன்னு பேர். அதெல்லாம் ஒன்றும் ஒவ்வொரு காரியத்திற்காக நம்ம உடம்புல ஒவ்வொரு அங்கத்திலையும் ஒவ்வொரு ஆபரணத்தை தரித்தே தீரணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதெல்லாம் பெரியவா அவ்வளோ அழகாக நமக்கு தொகுத்து கொடுத்துருக்கா. இந்த அங்கதம்ன்றது எங்கே போட்டுக்கிறது, நம்ம வாங்கி போட்டுக்க முடியுமானா கிடையாது. அது இப்போ ஒரு பெரிய வீரர் அப்படின்னா அவளுக்கு ஒரு பதக்கம் கொடுக்குறா இல்லையா, ஒரு காவல் அதிகாரி இருக்கா அப்படின்னா அவருக்கு அந்த ஸ்டார் கொடுப்பா. இது மாதிரி இதெல்லாம் அந்த சட்டையில் தரிசிக்கிற மாதிரி. அது மாதிரி வீரனுடைய அந்த வீர தீர செயலை பாராட்டி கொடுக்கக்கூடியது இந்த அங்கதம்ன்ற ஆபரணத்தை. ஏதோ வாங்கி அவளாக விருப்பத்துக்கு தரிசிக்கிறது கிடையாது. இதை எங்கே கொடுக்குறா அப்படின்னா, ராமருடைய பட்டாபிஷேக மகோத்சவத்தில் அங்கதனுக்கு அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்ன்றதாலையும் வாலியினுடைய புதல்வன் அவருடைய பராக்கிரமத்துக்காக அவளுக்கு கொடுக்குறார். அந்த தோல் வலைகள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கொடுக்குறார். அதை வால்மீகி ராமாயணத்தில் அழகாக வர்ணிப்பா. அங்கதாய அங்கதே ததவு, அதாவது 2 தோல் வலைகளை சன்மானமாக கொடுக்குறார். சிலருக்கு பேருக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிடும். அது மாதிரி அந்த அங்கதத்தை கொடுக்குறார் அங்கதனுக்கு. அப்போ இந்த அங்கதம்ன்ற ஆபரணத்தை முருகப்பெருமான் அழகாக தரிச்சுருக்காராம். அதை தான் இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. முருகனே பேரழகு. பிரம்மத்தை விட சுப்பிரமணியமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு மேலும் அவருடைய வெற்றியினுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான ஆபரணமாக இதை முருகப்பெருமான் தரிச்சுருக்காராம். அதை தான் வர்ணிக்கிறது அழகாக. ஓம் ரத்னாங்கத தராய நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.